ஹே காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைப் ஃபேமிலிக்கு இன்னைக்கு எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எடுத்து வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு 3-4 யுவோ மேக்ஸில் ஒரு மிட் ரேஞ்ச் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். பண்டலுமே கிட்டத்தட்ட ஒரு 600 வாலெட் கிட்ட இருக்கும். ஓகேவா, ஒரு ஹை லெவலில் சேரு ஃப்ளக் அந்த மாதிரி ஒரு லோடர் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு இன்னொரு ரிக்வெஸ்ட்டும் சொல்லிக்கிறேன். அந்த தேங்க்ஸ் எதுக்கு அப்படின்னா, நேற்று நம்ம போட்ட வீடியோ நல்ல ஒரு ரீச் கொடுத்துருந்தேன். கிட்டத்தட்ட நல்ல ஒரு வியூஸ் போயிருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக அதே மாதிரி ஒரு ரீச் இந்த இதுக்கு கொடுங்க. ஓகேவா, பார்க்குற எல்லாருமே ஒரு ஷேர் மட்டும் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு என்னோட சப்ஸ்கிரைப் கம்மியாக இருக்குன்னு நினைக்கணும். ஓகே, எல்லாருமே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் தட்டி விட்டு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. கிட்டத்தட்ட அவ்வளோ வியூஸ் போகுது, நல்லா ரீச் கிடைக்குது. யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் தான் பண்ண மாட்டீங்க. அது மட்டும் தான் கொஞ்சம் மைனஸ். ஓகே, அதுவே பண்ணி விட்ருங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு 2 சேனல் இருக்குது. ஓகேவா, அந்த சேனல்லே நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது போக இது ஒரு பேக்கப்புக்கு தான் இதுலேயே அப்லோட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதில் கொடுத்து சப்போர்ட் இதுலேயே பண்ணுங்கள். அதேமாதிரி யாரும் வந்து பையன் அதாவது பொண்ணு சேனல் வச்சு பையன் வீடியோ போகிறோம் அந்த மாதிரி இது நினைக்க வேணாம். ஆல்ரெடி வந்து நீங்கள் குரூப்பில் உள்ள மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தெரியும். எஸ்பிக்யூன் அப்படிங்கிறவங்க நம்மளுக்கு வந்து நான் ஒன்று பாட்டுற மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அவங்க ஃபஸ்ட் சேனல் பார்த்துட்டு இருக்காங்க, நான் அந்த சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா, ஸோ யாரும் பயப்பட அவசியம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு அதில் கொடுத்து சப்போர்ட் இதிலே கொடுங்க. ஓகேவா, சரி நம்ம அப்படியே கலெக்ஷனுக்குள்ளே பார்க்கலாமா, போயிடலாமா? இப்படி அதுதான் வீடியோ கிளிக் பண்ணியிருப்பீங்க. ஸோ கிட்டத்தட்ட ப்ரைம் பாருங்கள். ப்ரைம் வந்து கிட்டத்தட்ட 8ல் இருக்குது. ஓகேவா, ப்ரைம் வந்து பாருங்கள், ப்ரைம் 8ல் இருக்குது. சரிங்களா, அப்படியே வந்து மந்த்லி வீக்கில் கூட ஆல்சோ அவைலபிளாக இருக்குது. இதில் மந்த்லி கிட்டத்தட்ட பாருங்கள், மந்த்லி வந்து 270 டேஸ் வந்திருக்கு. ஸோ வீக்லி வந்து 101 டேஸ் அந்த டேயில் இருக்குது. ஓகேவா, நீங்கள் கால்குலேட் பண்ணாலே தெரியும். ஓகேவா, இன்ஃபின் அதே எவ்வளோ டைமண்ட் கிட்டத்தட்ட ஒரு 17,000 நியர் வரும்னு நினைக்கிறேன். அப்போ அது ரெண்டே கால்குலேட் பண்ணால். ஸோ எனக்கு அக்யூரேட்டாக தெரில, நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. நம்ம அப்படியே கிட்டத்தட்ட ப்ரொஃபைல் பார்த்துலாம். ப்ரொஃபைல் பாருங்கள், கிட்டத்தட்ட 74. ஓகே, 74 லைக் இதிலே பாருங்கள், சேரு ஃப்ளாகு ஹார்ட்லாம் இருக்குது அமௌண்ட்டு. அப்படி நம்ம உள்ளே போகலாம். நம்ம அப்படியே ஃபஸ்ட்டு வாலெட் போயிடலாமா? வாலெட் கிட்டத்தட்ட பாருங்கள் 600 வாலெட் வரப்போகுது. நம்ம அப்படியே ஹெட் கலெக்ஷன் ஒன்றா பார்க்கலாம், என்னென்ன ஹெட் கலெக்ஷன் இருக்குது அப்படின்னு. ஹெட் கலெக்ஷன் பாருங்கள், ஆர்டிகிள் பண்டலு, அப்புறம் இந்த கிறிஸ்மஸ் இது பண்டலு, பிரேக் டான்சர்ஸ் பண்டலு, அப்புறம் வந்து ரெட் கேப் அந்த பண்டில் இருக்கு. வேற சம்திங்ஸ் எல்லாம் இங்கு பட்டு இருக்கு. ஓகேவா, அப்புறம் அப்படியே மாஸ்க் அப்புறம் வந்தீங்கன்னா அந்த பன்னி இருக்குது. அப்புறம் ஜோம்பி ஜாமரி, அதே மாதிரி நரோட்டோ ஆல் பண்டில் இருக்குது கைஸ். ஓகேவா, அதை ஸ்டார்டிங் மென்ஷன் பண்ண முடியலனால ஸோ பர்பிட் மறந்துட்டேன். அதுவுமே இருக்குது. அப்படியே அதில் என்னென்ன இருக்குது நரோட்டோ பண்டிலே பார்க்க வைக்கா. இந்த டாப் பன்னி காஸ்டியூம்ஸு, நரோட்டோ பண்டிலு, அப்புறம் இந்த ஒயிட் இருக்குது, அப்புறம் வந்து கோல்டன் ஷேடோ இருக்குது, அப்புறம் இந்த ஸ்டிக் கேம் இருக்குது, அப்புறம் இந்த பிங்க் வாட் இருக்குது, வின்சோன்ஜோ காஸ்டியூம்ஸ் இருக்குது, பிளாக் ஒன்ட பிரேக் டான்ஸரு லைக் மாதரா பண்டிலு, சசுகா பண்டிலு, நரோட்டோ பண்டிலு. அப்படியே பாருங்கள், ஒன்றா ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு. மினாட்டோ பண்டிலு, ஒபிட்டோ பண்டிலு, அப்படின்னு ஜ்ராய பண்டிலு. கிட்டத்தட்ட 600 வாலெட்டுங்கிறப்ப உங்களுக்கே தெரியும் என்னென்ன இருக்குதுன்னு. ஓகேவா, அப்புறம் பூயா பாஸ் பண்டில் கூட இருக்குது. அது ரெட்கோ பண்டில் போயிடுச்சு. ஓகேவா, கிட்டத்தட்ட கலெக்ஷன் ஷோ பண்ணுற பாருங்கள். அதே மாதிரி நம்ம கலெக்ஷன்ஸ் ஏன்னா நான் போகிற கலெக்ஷனுக்காக வேணும் அப்படின்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணி அட்மிட் மட்டும் மெசேஜ் பண்ணுவோம். ஓகேவா, நிறைய பேர் இங்கே ஜாயின் பண்ணால் ஸ்கேமரை மெசேஜ் பண்ணுவோம், யாரும் போயிட்டு ஏமாந்துடனா. ஸோ அதில் அட்மின் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகேவா, அவங்கள்ட்ட வெயிட் பண்ணி அட்மின்ட்டை மட்டும் முடிச்சுக்கோங்க. கொஞ்சம் நம்ம போகிற வீடியோ ஃபுல்லாக கேளுங்க, ஏன்னா அப்போ தான் நம்ம என்ன சொல்கிறோம் எப்படி சொல்கிறோம் தெரியும். நிறைய பேர் கலெக்ஷன் பார்த்துட்டு ஆசையில் திடீர்னு குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு ஸ்கேமாட்டு டேரெக்டாக அமௌண்ட் போட்டு எங்களை ஸ்கேம் நினைக்கிறீங்க. ஸோ வந்து நீங்கள் தான் எப்படி சொல்கிறது, உங்களை பார்த்துட்டு எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. பட் நீங்களும் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். ஓகேவா, எல்லாம் மெச்சூர் லெவலில் தான் ஜாயின் பண்ணுறீங்க. ஸோ பார்த்து நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க. ஓகேவா, யாரும் போயிட்டு ஸ்கேம் மட்டும் ஏமாத்திடனா. ஓகேவா, நீங்கள் குரூப்பில் ஜஸ்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்க, அட்மின் 2 அட்மின் தான் இருப்போம், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். ஓகேவா, அப்படியே ட்ரெஸ் கலெக்ஷன் ஒன்றா பார்த்துருப்பீங்க. நான் அப்படியே பேண்ட் கலெக்ஷன் தேவையில்லை, அப்படின்னு ஃபுல் ஷர்ட் போகலாம். ஃபுல் ஷர்ட் கிட்டத்தட்ட பாருங்கள் 5 கிரிமினல் இருக்கு. ஓகேவா, 5 ரெட்டு, அந்த கோஸ்ட்டு, அப்புறம் நியான் கிரிமினல் இருக்குது. அப்படியே எமௌண்ட் கலெக்ஷன் போகலாம். எமௌண்ட் சேரு ஃப்ளாகு லோல் எமௌண்ட்டு, அப்புறம் மேக்ஸ் 2 மேக்ஸ், அதாவது 2-3 மேக்ஸ் இருக்குது. ஹார்ட்டு, ரோஸு ஹார்ட்டு, ஓல்டு. இது எத்தனாவது இல்லைன்னு தெரில கைஸ், தெரிஞ்ச எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். ஐ திங்க் 12th என்னன்னு தெரில, எனக்கு சரியாக தெரில. நீங்கள் தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்க, நான் பார்க்க. ஓகேவா, அப்படியே அமௌண்ட் கலெக்ஷன் அப்படியே ஒன்றா பாருங்கள். எல்லாமே எப்படி சொல்கிறது, எல்லாம் நல்லா ஒரு பக்காவான இதாக கலெக்ஷன்ஸ் தான். சும்மா நம்ம ஒன்று முடிஞ்ச அளவுக்கு நான் ஆல்ரெடி சொன்னதான், நம்ம சப்ஸ்கிரைப் ஃபேமிலிக்கு முடிஞ்ச அளவுக்கு எப்படி ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்துருக்கோம். ஓகேவா, M4 என்ன பண்ணுறது, இது 3 லெவல் இருக்குது. AK வந்து 5th லெவலு, இன்கோபோட்டர் AK கூட இருக்குது. இதெல்லாம் என்ன இதெல்லாம் ஈவெண்ட் ரிஸ்கெல்லாம் என்ன ஸ்கேம் தெரியல, தெரிஞ்சால் சொல்லுங்கள். க்ரோஸ் ஸ்டாப் இருக்குது. ஃபேமஸ் ஆல்சோ 4th லெவலு. ஈவோ வந்து எக்ஸிமேட் 4th லெவலு. இது வந்து ஒரு ஈவெண்ட்டு. அப்புறம் இன்கோபோட்டர் செகண்ட் ஹேண்ட் தேட்டர் கிடைக்கிறேன். ஏன்னு இருக்குது. ஆகுக்கு இந்த இப்போ ரீசனாக வந்து லெஜெண்டரி ஸ்கின் ஆல்சோ அவைலபிளாக இருக்குது.
பராஃபல் ஒரு 4th ரோவில் இருக்குது. அதே மாதிரி உட்பீக்கர் கூட ஆல்சோ அவைலபிள் இருக்குது. 4th ரோவில் இருக்குது. இந்த உட்பீக்கர் இருக்கு ஓகேவா. யூஎம்பி பாருங்கள், யூஎம்பி இன்குபர் டாப் இருக்குது. ப்ளஸ் வந்து யூஎம்பி 5th ரோவில் இருக்குது. MP5 5th ரோவில் இருக்குது. இந்த ஈவெண்ட் வந்ததுக்கு மேக்ஸிமம் இதில் எல்லாமே 5th ரோல் கைஸ் ஓகேவா. எல்லாமே 5th ரோல் 4th ரோல் இருக்கும். எதுவுமே கம்மி ரோல் இல்லை. இந்த 2.0 MP40 மட்டும்தான் செகண்ட் ரோல் வரும். எல்லா யூவுமே ஐ திங்க் ஒரு 17 15 யூ இருக்குது. எல்லாமே நம்மளுக்கு ஒரு 4th 5th இல்லை. ஸோ நீங்கள் வாங்கி ஜஸ்ட்டு ஒரு லெவல் போட்டால் எல்லாமே நியர் மேக்ஸ் இருக்கும். கலெக்ஷன்ஸை பார்க்க அப்புறம் அவ்வளோ இதாக இருக்கும் ஓகேவா. சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான். அப்படியே ஷார்ட் கன் பார்க்கலாம். ஷார்ட் கன் இப்போ இது நியர் மேக்ஸ் 2.0 வந்து நியர் மேக்ஸில் இருக்குது. M2 5th ரோவில் இருக்குது. இது ஒரு டாப் டு பாட்டம் இருக்குது ஓகேவா. அப்புறம் இந்த டபுள் பர்ல ஆல்பம் 5th லெவல் என்ன சொல்ல கைஸ் எல்லாமே 5th லெவல் இருக்குது. ஸோ வாங்கி ஜஸ்ட் நீங்கள் ஒரு டாப் அப் பண்ணால் போதும். அப்படியே பாருங்கள் ஓகே. ஃபேனு இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இதுக்குள்ள மேக்ஸிமம் போனதே இல்லை பேர் ஆஃபர். இதெல்லாம் ஃபிஷ் பாருங்கள். ஃபிஷ் கிட்டத்தட்ட 1 2 3 4 ஃபிஷ் இருக்குது ஓகேவா. குளோவாலும் கிட்டத்தட்ட ஒரு 58 குளோவல் இருக்குது. கைஸ் மூவி கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாக பார்த்துருங்க அப்படின்னா ஓகேவா. யாருக்காச்சும் இந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் குரூப் கொடுத்துருங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் ஒருத்தர் கைஸ் பாய்.